வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க. சின்சியராக ஒரு விஷயத்தில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சின்சியர் தான். அதெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, கருத்து மாறுபாடுகள்லாம் எதுவும் கிடையாது. இறங்கிட்டோம்னா வயசு வித்தியாசம் கிடையாது. எவ்வளோ ஏஜ் ஆனாலும் ஏஜ் ஆகாத மாதிரி காட்டிக்கிற ஒரே தன்மை மகர ராசிக்கு மட்டும்தான். எவ்வளவு சோதனைகளோ வருத்தங்களோ ப்ரெஷரோ எது நடந்தாலும் தான் நினைக்கிறதையும் மற்றவங்கள்ட்ட சொல்லிடணும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்காகவும் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிற நல்ல குணம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். இது உண்மைதானே? நல்லா யோசிங்க. இப்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார், அவரை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. கரெக்டாக பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவர் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டு அவர் உங்களை திட்டார்னு வச்சுக்கோங்க, மறைமுகமாக திட்டார். ஆனால் நீங்கள் திருப்பி அவருக்கு பதில் கொடுக்கலன்னா உங்களால் தூங்க முடியாது. அதே ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க, அந்த நேசிக்கிறவங்கள வேற யாரோ திட்டிவிட்டாங்க. இப்போது அந்த நேசிக்கிறவங்களுக்காக அந்த யார் திட்டினாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்கலனாலும் உங்களால் தூங்க முடியாது. உங்களை நேசிக்கிறவங்களை நல்லா கவனிக்கணும், ரெண்டுமே வித்தியாசம். தனக்கு வந்தால் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தமான என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தாலும் யாருக்கு நடந்தாலும் அது ரத்தம் தான், தக்காளி சட்னிலாம் கிடையாது. என்ன திட்டினாலும் நான் திருப்பி அவனை எப்படியா வச்சு செஞ்சுடுவேன். எனக்கு பிடிச்சவங்களை திட்டினாலும் அவனை திருப்பி வச்சு செஞ்சுடுவேன். அப்போ மகரத்தோடைய கோபத்திற்கு யாரும் ஆளாகக்கூடாதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. மகர ராசிக்காரங்க மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா, இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வர கோபம் காட்டுத்தீயை விட மோசமான கோபம். காட்டுத்தீ பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல பார்த்துருந்துன்னா அவ்வளோதான், காட்டை வச்சுட்டு தான் உட்காரும். கோபம் அப்படி தான், இந்த கோபம் சும்மா விடாது, எல்லாரையும் வாரி தள்ளிட்டு போயிடும். ஆனால் மகர ராசிக்காரங்க அவ்வளோ கோபம் சீக்கிரம் வராது. இது ரொம்ப உரசனா மட்டும்தான், இல்லைங்களா? அதான உண்மை. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு என்றைக்குமே ஒரு கால்குலேஷன் தப்பாக போகாது. கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வரம் கொடுக்குறார். நீங்கள் போடுற கால்குலேஷன் தப்பாக போகாது. அது தப்பாக போகிற மாதிரி இருக்குன்னா அதை உடனே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மகரத்திற்கு உண்டு. சரி பண்ண முடியும். இதை எந்த இடத்துல இதை சரி பண்ணணும், எப்படி இதை மாற்றணும், அப்படி ஒரு தன்மை மகரத்துக்கு ஏற்படும். இங்கே தான் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை வருது, எப்பயாவது ஒரு பெரிய மன கஷ்டம் வருது, எப்பயாவது ஒரு பெரிய வருத்தம் வருது, எப்பயாவது ஒரு இடத்துல தோற்றுருவோமோங்கிற பயம் வருது, யாராவது ஏமாத்திடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, மகர ராசிக்கார பிள்ளைங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணுங்க, 10 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க, 10 நிமிஷம், எல்லாமே ஒரு 10 நிமிஷம் தான். ஒன்று பிராணாயாமம், இல்லை நடைப்பயிற்சி, இல்லை முகத்தை அலம்புங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. இந்த உலகத்தில் பல கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும், பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக ஆட்டி பார்க்கலாம். ஆனால் இந்த 10 நிமிஷம் இந்த ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் கண்டினியூ ஆனால் அபாயத்தை நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம். அதுதான் நான் சொல்கிறேன், எதிரியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, உங்களை குறைச்சி நீங்கள் மதிப்பிடக்கூடாது. இந்த 10 நிமிஷம் நமக்கு தேவைப்படுது. ஒரு கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்களேன், யோசிக்க கூட மூடிட்டு தொடங்களேன், மிகப்பெரிய அற்புதமே நடக்கும். எதிராளியை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற தத்துவமும் அது வித்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு விதி மாறும் நேரம் இது. யானைக்கு அடி செருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை எதிர்த்தவன், கஷ்டப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன், அவனுக்கெல்லாம் இப்போ ஒரு டவுன் டைம். உங்களுடைய பல ஜென்ம பாவமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நேரம், தடைகள் விலகக்கூடிய நேரம்.
சூதானமாக நடந்துக்குப்பா அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு சூதானமாக நடந்துக்குப்பா அப்படின்னு. என்னென்னா, ஒரு விஷயத்தை நீ தான் செய்கிறன்னே தெரியக்கூடாது கண்ணு, நீ தான் பண்ணணுன்னே தெரியக்கூடாது கண்ணு, ஆனால் நீ பண்ணணும். காயப்படுத்தாத, ஆனால் வருத்தப்படுத்தினவங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ. எப்படி பிளான்? இந்த இடத்துலலாம் மகர ராசி கிங். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை ஏற்படும். இந்த காலமும் கடவுள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. கைகாட்டின்னு பேர். நிறைய பேருக்கு கை காட்டுவாங்க. உங்களுக்கு கை காட்டுவாங்க. இதில் என்னன்னா, சொந்தக்காரன் கை காட்ட மாட்டான், தெரிஞ்சவன் கை காட்ட மாட்டான், நண்பன் கை காட்ட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் யார் கை காட்டுறான்னா, எவனும் சம்மந்தமே இல்லாமல் ஒன் டே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்திருப்பான். என்றைக்கோ ஒரு நாள் தண்ணி வாங்கி கொடுத்துருப்போம், குடிச்சிருப்பான். என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம், சாப்பிட்ருப்பான். என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தவனுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்துருப்போம், நடைப்பயணமாக போனவனை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தான் பண்ணான்னு உங்களுக்கே தெரியாது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப யோசிக்க வச்சுருவார் ஆண்டவன். என்ன ஆச்சு என்னோடய வாழ்க்கையில்? எனக்கு எப்படி இந்த சக்ஸஸ் கிடைக்குது? எனக்கு எப்படி இந்த தோல்வி கிடைக்குது? எனக்கு எப்படி இந்த வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு? இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தோடு ஒத்தே போக முடியாது, ஆனால் அதில் ஒத்து இருப்போம். குடும்பத்தோடு ஒத்தே போக முடியாது, ஆனால் குடும்பத்தோடு பிரிய மாட்டோம். டைவர்ஸ் சுச்சுவேஷனுக்கெல்லாம் போயிடும், ஆனால் டைவர்ஸ் ஆகாது. அப்படியே டைவர்ஸ் ஆகிடுச்சுனாலும் என்ன அவர் பார்க்க மாட்டார், ஆனால் என் பிள்ளைய பார்த்துட்டு போவாருன்னுவாங்க. அப்போ நான் உடனே கேட்பேன், நீங்கள் மகர ராசியா? ஆமாங்க. இப்போ மகரத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா, உங்களை விட்டு இந்த உறவுகள் வெளியில் போக முடியாது. அப்போ இதெல்லாம் ஒரு சூட்சமும், உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன். இப்படி இவ்வளோ அட்ராக்ஷன், இவ்வளோ தத்துவங்கள் கொண்ட மகர ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான விதி மாறக்கூடிய நேரம். இதில் என்னென்னா, இந்த காயை உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சகுனியோடைய ஆட்டம் மகாபாரத கதையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாரத கதையில் சகுனி உருட்டுறான்னா அது தோக்க தான் முடியும் எதிராளியால். பாரதத்தில் சூதாட்டத்தில் உட்கார்றாங்க. சகுனி கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? சூதாட்டம் வரியா தர்மான்னு கேட்கும்போது வரேன்னு சொன்னால், அப்போ துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. துரியோதனன் சொல்கிறான், எனக்கும் பதில் சகுனி மாமா ஆடுவார் சொல்கிறான். தர்மம் என்ன சொல்லியிருக்கணும்? தர்மவான், நல்ல மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும்? நல்லவன் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அவனை விடுங்க. வில்வித்தைக்காரன் அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அவனை விடுங்க. பலசாலி பீமன் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அவனையும் விடுங்க. நாளும் கோடும் பற்றி தெரிந்த இந்த சகாதேவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? புரியுதுங்களா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற பெரிய தப்பே அதுதான். இன்றைக்கி நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டில் இழக்கிறது, நிறைய பேர் தெரியாத ஆள்கிட்ட பணம் கொடுக்கறது, இதில் நிறைய ஏமாறுறவர்கள் மகர ராசிக்காரர்கள். அவங்க ஏமாறுறது கூட வெளியில் தெரியாது. ஏமாறுறது கூட வெளியில் தெரியாது. யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. அதுவும் முக்கியமாக தர்மன் என்ன பண்ணியிருக்கணும்னா, துரியோதனா உனக்கும் பதில் சகுனி மாமா விளையாடுறாரா, எங்களுக்கும் பதில் கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லியிருந்த ஆட்டமே முடிஞ்சுது. முதல் ஆட்டத்திலே கிருஷ்ணன் ஜெயிச்சிருவான். ஏன் துரோபதை சொல்லக்கூடாதா? துரோபதிக்கு தெரியாமல் ஆட்டம் விளையாடலை. துரோபதை ஒரு இடத்துல இருக்கிறா, ஆட்டம் நடக்குது. ஆட்டம் நடக்க போதுன்னு தெரியும், ஆடும்போது துரோபதை தடுத்திருக்கலாமே.
கிருஷ்ணனை கூப்பிட்டுருக்கலாமே, நடக்காது. ஏன்னா தர்மம் அதுதான். அதர்மத்தை அழிப்பதற்கு தர்மம் ஒரு சில நாடகத்தை நடத்த வேண்டும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிரமம் வருதுன்னா அது தர்மத்தை காக்கக்கூடிய நேரம். புரியுதுங்களா? அப்போ அதனால் இந்த சிரமத்தை கண்டு பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆபத்துன்னு வந்தால் உடனடியாக இறைவனிடத்திலே சரண்டர் அடைங்க. எல்லாருக்காகவும் உங்கள் கவலைகளை போட்டு உடம்புக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டது வெம்பி வீணாக்கிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் என்னத்துக்குடா வாழ்கிறோம், புரியலையடா, நான் நினைக்கிற மாதிரியும் வாழ முடியல, எனக்கு சொல்கிற மாதிரியும் ரூட்டு இல்லை, நல்லா வரவங்களையும் நானே கெடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லது செய்ய வருவாங்க, அவங்க உங்களுக்கு கெட்டவங்களாக தெரிவாங்க. கெட்டது செய்ய நினைப்பாங்க, அவங்க உங்களுக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. அதனால் மகர ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருங்க. உங்கள் விதி இப்போ மாறக்கூடிய நேரம், சரியாக பயன்படுத்துங்க. எல்லாம் தெரிந்த இறைவன், அந்த நாராயணன், அந்த சிவபெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களோடு கலந்திருப்பான். மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான ரகசியத்தோட, தேவ ரகசியத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.